இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஐயோ, இவன் எங்க வந்தா? இவன் நம்மளை பார்த்தா நம்ம மாட்டிப்போமே. கரெக்டா இருக்கு. ஓகே மேடம். மேடம், அது நான் புடவை பார்க்கணும். பட்டு புடவையா நார்மல் புடவையா மேடம்? பட்டு புடவை தான். வாங்க மேடம், காமிக்க சொல்றேன். வாங்க. இவன் எதுக்கு இங்க வரா? நீ வெளிய வந்து போடுற டிராமால அவன் ராத்திரி முழுக்க உன் கூட இருந்திருக்கான் நம்பணும். யாருக்குமே டவுட் வரக்கூடாது. இவ யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? நீங்க கொடுத்த பணம் செலவாய் போச்சு. நிறைய செலவு இருக்கு மேடம். இப்பெல்லாம் லட்சத்துல சம்பாதிச்சாலே பத்த மாட்டேங்குது. ஏதாவது பார்த்து பண்ணா நல்லா இருக்கும் மேடம். இந்த பார், நீ கொடுத்த வேலைய ஒழுங்கா முடிக்கல. உனக்கு எதுக்கு நான் பணம் தரணும்? வேலையை முடிக்கலனாலும் நான் ரிஸ்க் எடுத்தல மேடம். அந்த விஜய் தான் எல்லா பிளானையும் மாத்தினா. எனக்கு இன்னும் நிறைய பணம் தரதா சொல்லி என்ன அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டா. அதனாலதான் நான் அங்கிருந்து போனேன். இப்ப அவளும் என் கண்ணுல பட மாட்டேங்கிறா. நீங்களும் என்ன போன்னு விரட்டுறீங்க. உங்க எல்லாருக்கும் நான் என்ன தக்காளி தொக்கா? சேர்ந்துதானே எல்லாமே பிளான் பண்ணிருப்பீங்க. இப்ப சம்பந்தமே இல்லாத ஆள் மாதிரி பேசுறீங்க. விஜய் உனக்கு பணம் தரேன்னு சொன்னாலா? ஆமாங்க. அப்ப நீங்களும் அவங்களும் கூட்டு கிடையாதா? உங்க பிளான் வேற, அவங்க பிளான் வேறயா? நீங்க கூட்டா பிளான் பண்ணி ஏதோ பெருசா திட்டம் போடுறீங்கன்னு தான் நினைச்சேன். அப்போ அந்த விஜய் தான் பிளான் பண்ணி கார்த்தி ரூமுக்கு போயிருக்காளா? விஜய், எனக்கு எல்லாம் தெரியும். அவ பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். கண்மணி தான் பிளான் பண்ணிருக்கா. அது தப்புதான். அதுக்கு நீ என்ன பண்ணிருக்க? உள்ள போயிட்டு அவளுக்கு பணம் தரேன்னு அவளை விரட்டிட்டு நீ கார்த்தி ரூம்குள்ள போயிருக்க. எவ்வளவு பெரிய ஃப்ராட் நீ! அவ்வளவு பெரிய டிராமா. இத பொய்ன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் சரி, அவளை கூட்டிட்டு வந்து கோர்ட்லயே நிறுத்தி இது உண்மைன்னு என்னால நிரூபிக்க முடியும். அதுக்கப்புறம் மேடம் ஜெயிலுக்கு தான் போகணும். அக்கா, என்ன மன்னிச்சிருங்க அக்கா. என்ன மன்னிச்சிருங்க. எழுந்திருன்னு சொன்ன. அக்கா, நான் சொன்ன ஒரே ஒரு பொய் அது மட்டும் தான் அக்கா. கார்த்தி மச்சானுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சின்ன வயசுலயே பேசினாங்க. அப்பத்துல இருந்தே அவங்கள எனக்கு பிடிக்கும்க்கா. அவங்க நம்ம ஊரு திருவிழாக்கு வரும்போது எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சுக்கா. அவரை நான் உசுருக்கு உசுரா விரும்பினேன். அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள உங்க தங்கச்சிக்கு பேசி முடிச்சிட்டீங்க. அது என்னால தாங்கிக்கவே முடியலக்கா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவங்க கூட சேர்ந்துடணும்னு நினைச்சேன்க்கா. ஆனா அதுக்கு எனக்கு எந்த வழியும் கிடைக்கல. அப்பதான் கண்மணி அக்கா இப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்க. அதை என்னால தடுக்கவும் முடியல. அந்த பொண்ணு போய் சொல்லி நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு பதிலா நாமளே வந்துடலாமேன்னு நினைச்சேன். அக்கா, அவ ரொம்ப தப்பானவக்கா. நீ சொல்றது எல்லாமே உண்மைதானே விஜய்? ஆமாக்கா. சரி நட, நம்ம இது எல்லாத்தையுமே மாமா கிட்ட சொல்லிடலாம். அக்கா அக்கா, வேணாக்கா. என்ன? இப்போ நீங்க இது மாமா கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் கண்மணி அக்கா பண்ணது எல்லாமே விளக்கமா சொல்ல வேண்டி வரும்க்கா. அதுக்கப்புறம் அது ராகவ மச்சானுக்கும் தெரிஞ்சு போயிடும்க்கா. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்மணி அக்கா வாழ்க்கையும் கெட்டு போயிடும்க்கா.
வேணாங்க்கா, என்னைய விட்டுருங்கக்கா. அவங்களும் பாவம் இல்லக்கா. என்னால யார் வாழ்க்கையும் கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன்க்கா. அக்கா அக்கா, தயவு செஞ்சு இதை இதோட விட்டுருங்கக்கா. எனக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்க தங்கச்சிய மட்டும் கூட்டிட்டு போயிருங்கக்கா. நான் என் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிடுறேன்க்கா. நான் சத்தியமா யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன்க்கா. என்ன நம்புங்கக்கா, என்ன நம்புங்கக்கா, என்ன நம்புங்க. என்ன ஒன்னும் இல்லையே, ஒன்னும் இல்லையே. நெளியிற, திருட்டு மொழி முழிக்கிற, சமாளிடா மாறா. என்ன பண்ண? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? கடையில பேசிட்டு இருக்கும்போது என்னமோ பெருசா வேலை இருக்கிற மாதிரி கிளம்பி வந்த. என்ன வேலை சார்? அப்படி என்ன வேலை பாத்தீங்க? எனக்கு 1000 வேலை இருக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு சாருக்கு அப்படி என்ன வேலை? அதுவும் இந்த ரூம்ல எனக்கு தெரியாம. ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சு, அதான் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு வந்தேன். ஏன் நான் என்னோட ரூம்ல ரெஸ்ட் எடுக்க கூடாதா? இல்ல உங்க ரூம்ல நான் ரெஸ்ட் எடுக்க கூடாதா? என்னங்க சும்மா கேள்வியா கேட்டுக்கிட்டு. நான் கோமா கிளம்புறேன். என்னமோ பிளான் பண்றான். என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிப்போம். போனை இந்த பேக்ல தானே வச்சோம், காணுமே. எங்க போயிருக்கோம்? ஒருவேளை சித்தி எடுத்திருப்பாங்களா? எடுத்திருந்தா கேட்டிருப்பாங்களே. வேற எங்கேயாவது மறந்து வச்சிட்டோமா? விஜய், விஜய், சித்தி. என்ன சித்தி? என்ன தேடுற? அது ஏன் தலைக்கு போடுற கிளிப்பு. கிளிப்பு ஒண்ணு வச்சிருந்த சித்தி, அத எங்க வச்சேன்னு தெரியல, காணோம். அதே தேடிட்டு இருக்கேன். நீங்க எதுவும் பாத்தீங்களா? அதெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கல. எனக்கு உடம்பே முடியல விஜய், காய்ச்சலா இருக்கு. நீ எல்லாருக்கும் சேர்த்து கொஞ்சம் சமைச்சிரியா? சரி சித்தி, நான் போய் வெளியே எங்கேயாச்சும் தேடுறேன். ஒருவேளை வெளியே போட்டேனான்னு தெரியல, நான் போய் பாக்குறேன்.